விசிட்டர்ஸ் விசாவும் வீடான பிரச்சனைகளும் வழங்குவோர் குப்தன் சமந்தன், ஜெயந்தி நாகேஸ்வரன், அஜந்தா கருணேந்திரன், தேவகி முனீஸ்வர ராஜா. எங்களோட ஹரகோஷங்கள். சிலருக்கு அது தங்களோட வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ யாரையும் புண்படுத்துறதுக்காக செய்ததில்லை. ஓகே, தேங்க்யூ. பூமாக்களுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்ன எடுக்கிறாங்க? அண்ணி எடுக்கிற. ஓ, ஹலோ அண்ணா. ஓ, பூமா அப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் சும்மா இருக்கிறோம். எப்படி ஃபேமிலி எல்லாம்? ஃபேமிலி எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா? என்ன பிசினஸ்? நானுமே உங்களுக்கு எடுக்கணும் மட்டும் தான் இருக்கிறேன். என்ன பிசினஸ்? அதை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தானே எடுத்துனீங்க. என்னத்துக்கு எடுத்துனீங்க? என்னத்துக்கு எடுத்தானாண்டா பூமா? இந்த நான் தெரியுதா, நான் இந்த வருஷம் இந்த கலட்டி அம்மா முகத்துலாக வரணும் தானே. ஓமாம். அதுதான் இந்த முறையும் வரலாம்னு சொல்றது. அடுத்தான் சரி தாராளமாக வாங்க, தாராளமாக வாங்க. அண்ணி பிள்ளைகள் எல்லாரும் பாருங்கமோ இல்லை நீங்கள் நீ தானோ? பிள்ளைகள் வர மாட்டேன்னா நானும் அவன் தான் வரோம். சரி. அப்போ எவ்வளோ நாள் நிற்பீங்கள்? ஒரு 3 நாள் நிற்கிற பிளான். சரி. நான் இங்கே எல்லா தேவையான அலுவல் வசதிகள் எல்லாம் செய்து வைக்கிறேன். ஓகே. என்ன மட்டில் வருவீங்கள்? நாங்கள் இவங்கள் இந்த கலட்டி போய் இருக்கணும் இல்லோ, அவையில் ஒரு கெட் டுகெதர் வைக்கணும். அது அநேகமாக அடுத்த வாரம் நடக்கும். அது முடிச்சுட்டு தான் நாங்கள் வேலையில் இருக்கிறோம். என்ன கலட்டி போய்ஸோ? அதான் இவங்கெல்லாம் இந்த கருணை, சிவா, ரவி, இந்த யாரு மற்றது ராகவன், இவங்கெல்லாம். சரி. நீங்கள் இன்னும் அவங்கள கலட்டி போய்ச்சோன்னு சொல்லி கொண்டிருக்கீங்க. எங்கள் சிவாக்கும் கரண்டையும் பேர பிள்ளைங்க இருக்குது. அவங்களுக்கு ஸ்ரீலங்காலேருந்து வந்த நாள்ல இருந்து இந்த கலட்டிக்கு தான் அவங்க எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதும் அது வந்து ஒரே ஓட்டம். பின்ன நாங்களும் அவங்கள வந்த நாள்லேருந்து இந்த கலட்டி போசன்னு சொல்லி பழகிடுவேன். சரி. என்னண்டா உண்மையில் அதில் பிள்ளை இல்லை. ஏனண்டா உண்மையிலே இந்த பிள்ளைகள் 4 பேர் இல்லை. அவரோட வேறு யாக்களும் சேர்ந்து இந்த ஸ்லோனில் கட்டதர சந்தையில் இருக்கிற வாசிய சாலை, கலட்டி அம்மன் கோயில், அந்த கோயில் மட்டும் இல்லை, அதில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டி அது ரெண்டையும் கட்டினது பராமரிக்கிறது எல்லாமே இந்த படிகள் தானே. அது மட்டும் இல்லை, இந்த நல்லூர் திருவிழா வந்துச்சுண்டா தண்ணீர் பந்தல போட்டு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் இலவசமா அந்த தண்ணி இந்த தண்ணி முந்தி நாங்க சின்ன பிள்ளைகள் அடிச்சு காய்ச்சி போடுவாங்க. பொம்பளை பிள்ளை இங்கே தண்ணி உண்டு. இப்போ ஒன்றும் செய்யல. அப்படி அவங்க எல்லாம் செய்தவங்கள இந்த வாசிய சாலை முந்தி ஒரு சின்ன கட்டிடமா இருந்தது. இப்போ மாடி கட்டிடமா வந்துச்சு. அவங்க நிச்சயம் அப்படித்தான். இந்த கருணை, மற்றது சிவா, ரவி, ராகவன் இவங்க எல்லாம் ஒப்பம் கொண்டாதான் தெரிவாங்க. சரி, அவங்களுக்கு இந்த கலட்டி ப்ரோக்ராம் தான் காணும். அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து இவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு மண்ணில மயிலும் இல்லை உறைஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியுமே இந்த கரங்க சிவா எல்லாம் என்ன விட ஒரு 2-3 வயசு தான் கூட. சரியோ? ஆனா நாங்கள் வந்து சின்ன பிள்ளைல அந்த சீனியர் விரட்டி விட்டுருவாங்க போன மாதிரி. இவங்க பயங்கர குளப்படி. என்ன இவங்க மட்டும் இல்லை, இந்த தெரியுமில்ல உங்களுக்கு அந்த லோரி வச்சிருந்த சண்முகம் அப்பா, அவற்ற பேரப்படியன் அப்பன் அவனும் இவனோட சேர்ந்து பயங்கர குளப்படி. என்ன அது சரி. அப்பன் இப்ப பிரான்ஸ்ல இருந்து கேள்விப்பட்டேன். நான் இப்ப இந்த கிரிக்கெட்டில இந்த கரடியோட வைஃபோட கதைக்கிறேன். அவ இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுன்னு. அப்ப அவனோட கதைக்கிறேன். அப்ப அவ சொன்னவ எனக்கு நிறைய சோஷியல் ஒர்க் செய்யறா. முன்னுக்கு நிற்கும் இந்த 4 பேரும் கார்ல ஏறிடுவாங்க. சிறு போட்ட மாதிரி ஓடிக்கொண்டு தின்னுட்டு இரவு லேட்டாதான் இறங்கினம் உண்டு. நான் என்ன சொல்லுவோம், எவ்வளவு உளப்படி செய்தாலும் ஊர் மக்கள் அயலாக்கள் என்று சொல்லி அவங்க நிறைய ஹெல்ப் செய்யறீங்க. என்ன அதை போட்டுதான் வேணும். அது இந்த கருணைக்கு கலட்டியண்டாக அந்த மோகனண்ணாண்ட தலைமையை தான் எல்லாம் செய்யணும். மோகனண்ணா தான் சூப்பர்வைசர். அவருக்குள்ள ஏதோ செய்து கொண்டுறாங்க. இந்த கம்யூனிட்டியை கொஞ்சம் மேலே கொண்டுறோம்னா அவங்களும் கஷ்டப்படுறாங்க. என்ன செய்யறது? அவங்களும் ஒரே ஓட்டம் தான். நான் சொன்னேன், நான் வந்து சிவா போடுகிற திருவிழாவுக்கு வந்தேன். நாங்கள் திருவிழாவுக்கு வந்தேன். சரி, அப்ப நான் சொன்னேன், நான் சிவா தான் நிறைய வந்தாரு வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நான் சிவா இங்கே வாங்குவோம், நீங்கள் நிறைய வேலையெல்லாம் செய்யறீங்க. ஆனா ஏன் நிறைய செய்யறீங்க? ஒரு கமிட்டி ஒன்றை உண்டாக்கி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்தீங்களா உங்களுக்கு சோமா இருக்குனால சொன்னேன் நானே அந்த பிள்ளைங்க. அது நல்ல ஐடியா தான். ஆனா என்ன பிரச்சனை சொல்லுவாங்க, இங்கே
இவங்கள் நான் பிஸி நீ பிஸி சும்மா நேரத்தை கடத்தி போட்டு வர மாட்டாங்க. நல்ல கதையாங்க, எல்லாத்தையும் அனுபவிக்க வேணும். ஆனா கஷ்டப்படையேண்டா என்னமே எல்லாரும் செய்து தானே செய்ய வேணும் என்ன. சரி சரி அதை விடு. ஓ அண்ணன், நான் பாத்தீங்களா நீங்கள் எடுத்த நீங்கள் இங்க வாரன்னு சொல்லி அப்ப என்ன பிளான்? நீங்க பழமையாவது லிஸ்ட் போட்டு கொண்டு வர நீங்கள் என்ன மாதிரி? ஓ என்னன்னா இந்த கலட்டி அம்மா கோயில் தான் வாரம்னு சொன்னாங்க. அதோட சேர்த்து இந்த நாகபூசணி அம்மாளுக்கு அபிஷேகத்துக்கு புக் பண்ணி கொடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னடா அவங்க சரியான வெயிட்டிங் லிஸ்ட். அப்ப நான் இப்பவே கால் பண்ணி நீங்கள் வாராதிகதியை பார்த்து நான் புக் பண்ணி விடுறேன், பிரச்சனை இல்லை. சரி சரி அஞ்சு மேட்டர். அதோட இந்த இன்னொரு சொல்ல வந்தோம் என்னன்னா இந்த எங்களுக்கு ஒரு கார் ஒன்று வேணும் டிரைவரோட. நாங்கள் இந்த முறை வந்து கொஞ்சம் இடங்கள் பார்க்க யோசிக்கிறோம். அதே மாதிரி புக் பண்ணி விடுறோம். அது ஒன்றுமே இங்கே பிரச்சனை இல்லை. இங்கே படிகள் இதே ஒரு தொழிலாயே செய்கிறாங்களே என்ன. அவங்களுக்கு தெரியும் சமர் வந்தால் இங்கே என்ன ஜனம் தருவீனம் அவங்களுக்கு ரைட் கொடுக்க வேணும் உழைக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அது பிரச்சனை இல்லை, அதை நான் புக் பண்ணிடுறேன். வேறு என்ன வேணும்? மற்றது இந்த விஷயம் எனக்கு இந்த ஸ்பெஷல் சாப்பாடு தான் வேணும் 3 நேரம். இந்த இடியப்பம் முட்டோன்னு வேண்டாம், அது இங்கே எல்லாம் வாங்கலாம். எனக்கு இந்த கஞ்சி கூழ் மற்றது இந்த ராசவள்ளி கிழங்கு பனங்கிழங்கு மற்றது கருவாட்டு குழம்பு இதெல்லாம் சமைச்சு வை. என்னென்ன கனடாவில் தான் இருக்கீங்களோ? இங்கே கனடாவில் எல்லாம் கிடைக்க மட்டும் சொல்றீங்க. நீங்கள் சும்மா அங்கே இங்கே வரீங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாம் கிடைக்க முடியாப்பா, இங்கே எல்லாம் ப்ரோசன் இல்லை. இங்கே வந்தால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஓ அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். சரி வேறு எதுவும் இருக்குதோ? ஓ இதை பார்க்க தோணும். இந்த ராஜிட்ட சொல்லி இந்த மன்னார்ல இருந்து ஒரு கருவாட்டு கொஞ்சம் கொடுத்து வை, நான் இங்கே கொண்டாடுறேன். ஓ வர்றது கலக்கியம்மன் திருவிழா, கொண்டு போகிறது கருவாடு. இனி கருவாட்டு தான் என்னோட வருது பண்ணுறது. சரி சரி அதுவும் சரிதான். அண்ணன் ஓ நீங்கள் அன்னைக்கும் கேளுங்க, வேறு எதுவும் வேணுமோ ஒன்று நான் உடனே செய்து வைக்கிறேன். சரி ஓமா ஓமா அவன் சொன்ன ஏதோ ஃபோன் பண்ணிட்டு நான் கேட்டு சொல்கிறேன். சரியா அது சரி, நீ வந்து ஒழுக்கம் என்னது இருக்கணும். அது என்ன இருக்கிறீங்க? எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மகனை விட இவன் சுந்தர் தான் எனக்கு இப்போ பெரிய பிரச்சனை. ஒருத்தட்ட சொல்படியும் கேட்கிறான் இல்லை, பொறுப்பாவும் வேலைக்கு போறான் இல்லை. சரியோ எப்பவும் மனசியோட வந்து சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிறான், நிம்மதியே இல்லை. ஏதோ நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதால அந்த பிள்ளை கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. இவனுக்கு வேற வேலை எப்பவும் அப்படித்தான் ஒரு செல்வனையும் கேட்கிறீங்க. இப்போ என்ன வேணுமா? இப்போ என்ன தெரியுமோ, இப்போ எல்லாரும் கனடாவுக்கு விசாவில் வாங்கணும், தானும் போகணுமா? உனக்கு என்ன விசாரி இங்கே வந்து என்ன செய்ய போகிறான்? இங்கே வந்து வர்ற இந்த வந்த இங்கே சும்மா வந்து சாங்கெல்லாம் வந்து வர்ற பாடு தெரியாது அவனுக்கு. இங்கே வந்து என்ன செய்ய போகிறான்? அண்ணே அப்படி சொல்லாதீங்க. இந்த கனகியம்மன் கோயில் முடப்பூட்டை இந்த காக்கியம்மன் இருக்கிறாளோ அவட பேரை இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னே வந்தவன் வந்துட்டானே இல்லை. அவன் வந்து நல்ல வேலி எடுத்து அவன் அந்த மாதிரி இருக்கிறான்னு சொல்லி படங்கள் எல்லாம் வந்து வடிவாதி இருக்கிறான்னு சொல்லி அவன் சொல்லி சந்தோஷப்பட்டவன். என்ன அவன் வரைக்குள்ள படிச்சுட்டோட ஸ்கில்லோட வந்தான். சரி அது மட்டுமே அவன் ஒரு முயற்சியில எடுத்து தான் அவன் அப்படி நல்லா இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் அங்கே இருக்கலையே இங்கே இருக்கிற எல்லாருமே கண்டாக்சில் இருந்தவன். என்ன ஒன்று அவர்களே என்னோட வருஷ கதை சொல்லுவாங்க. அண்ணன் இப்போ என்ன எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, இவன் சுந்தர் கொஞ்சம் குடிக்கவும் பழகிட்டான். இவன் வாழ்க்கை மட்டும் வீணா போறது இல்லாமல் இப்ப பிள்ளை 2 சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையும் இல்லை வீணா போகுது. நீங்கள் எப்படி என்னாலும் அவனை எடுத்து விட்டுருவோம். அண்ணன் நான் அப்போ உண்டு செய்கிறேன், அவனை கொஞ்சம் காசு அனுப்பி விடுறேன். அங்கே சொந்தமா தொழிலை தொடங்க சொல்லு. என்னன்னா இப்போ கேள்விப்பட்டேன் அங்கே படியெல்லாம் போன்ற வேலையில் இருக்கிற எல்லாரும் சொந்தமாக தொழில் செய்கிறாங்க. அவன் இப்போ ஒற்ற காலில் நிற்கிறான், கனடா போகணும்னு சொல்லி நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா அதை வீணாக செலவழிக்க போட்டு திருப்பி வந்து அம்மா எனக்கு விருப்பம்ல நீ எனக்கு செய்தீங்கன்னு சொல்லி. சரியோ நீங்கள் என்ன செய்வீங்க எது செய்வீங்கன்னு நான் தெரியாதுன்னு. நீங்கள் எப்படி என்றாலும் அவனை கூப்பிட்றதுக்கு வழியை பாருங்கோ. நான் இப்போ ஒருக்கா வெளியில் போக வேணும். சரியோ எனக்கு ஒருக்கா எடுங்கோ யோசிச்சு போட்டு பாயா. சரி சரி ஓகே ஓகே நான் கதைக்கு போகிறேன். பாய். நீ தான் தெரியா போகணும் சொன்னீங்க, இன்னும் படிக்கட்ட முடியாது. பொறுங்க வாரம் தெரியா சார் பொறுங்க லிப்ஸ்டிக் முடியுது பூஜிக்கொண்டு வாரம் பொறுங்க. உங்களுக்கு விடிஞ்சா பொழுது விட்டா கரண்டி பாடிக்கண்டா தலை கீழ் கால் மேல் ஏது வெங்கட பாட்டியை போட்டு பாருங்க. நான் தரானுமே அப்பா நீர் மட்டும் போட்டு பாருங்க கண்ணு சொல்லி கொண்டிருப்பீங்க. கொஞ்சம் பொறுங்க வாரம். ஹலோ நான் வெளிக்கிட்டேன்ப்பா, வாங்க போவோம். சரி கொஞ்சம் போகிறோம். ஹலோ அண்ணன். ஓமோ ஓ என்னண்ணே எடுத்து இப்போ ஒரு கிழமையாக்கி நீங்கள் இன்னும் திருப்பி ஒன்று எனக்கு மறுமணி சொல்லல என்ன யோசிச்சு நீங்கள் ஏதாவது என்னப்பா வாங்க
கதைச்ச நாட்களோட கலடி ப்ரோக்ராம் இப்ப வாரது அவ்வளவு நல்லது இல்லை சரியோ என்னன்னா இங்க சும்மா சனமெல்லாம் வந்து சரியா கஷ்டப்படினவன் அண்ணே என்ன நாங்கள் அண்ணி இதை பொறுத்து கொண்டு இருக்கிறா அங்கே பிஸியா இருக்கிறீங்களோ இல்ல நான் வந்து சொன்னாலே இந்த கலட்டி ப்ரோக்ராம் போட்டு சொன்னானோ அதுக்கு தான் பள்ளிக்கு நிற்கிறேன் மனசு கொடுத்து இருக்குது சரி நீங்க போயிட்டு வாங்க இப்ப நான் கதைச்சாலும் நீங்கள் ஆளுதான் கதைக்க மாட்டீங்க அண்ணி வேறு ஏதாவது உங்களை கடை சொல்லி கொண்டே இருப்பா நான் இப்ப வைக்கிறேன் நீங்கள் எனக்கு ஒரு ரூபாய் ஓடி போட்டு எடுங்க உடனே சரியோ சரி ஓகே ஓகே பாய் பாய் ஹலோ கதவு கட்டி கேட்குறப்ப வேற ஓ அக்கா வாங்க 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 சரி என்னக்கா இங்கே ஒரு பிரச்சனை இல்லை யாரும் தேவையில்லாமல் வர மாட்டேங்கிறாங்க அதுதான் நாங்கள் அறுபத்தி சொல்லி வந்தாங்க ஆனால் நாங்கள் தான் ஃபோன் பண்ணிட்டு தான் எனக்கு வருவீங்க சி அப்படி ஒன்று சொல்லாதீங்கக்கா இருங்க என்ன நல்ல வடிவா வடிவம் கேட்குறியா இவரை சொன்னா தம்பிகிட்ட பண்ணக்கூடாது ஓ அவனோட போவோம் பார்த்தா வந்து கார் இருக்கு அதனால இவனோட போகலாம்னு வந்தடா தம்பி சொல்லுங்க பூமா எனக்கு எடுத்து கொண்டிருக்காரு அதுக்கு நம்ம எடுத்துட்டாங்க பூமா எடுத்து கொண்டு கட்சியோட பிராமணன் அக்காவோட வாடகை இன்றைக்கு போகிறேன் நினைக்கிறேன் நாளை முடியுமோ முடியாதோ சுந்தரன் நெறி எனக்கு சொல்லுவா போடுவா அவள் அப்போது நம்ம விழுந்தது சரியோ நான் பொருள் போண்டி வச்சுனா அதுக்கு உணவு எடுத்துட்டா அது என்ன அவள் எடுத்து நேரம் நம்ம போன நீங்க என்ன போன கூட பார்த்தீங்களா என்ன செய்யறது நான் என்ன செய்யறது போன இங்கே வச்சுப்பா இப்போ தான் பார்த்தேன் போன நம்பர் வந்துருந்தது சரி எடுப்போம்னா சரி இப்ப என்ன செய்ய போற அவர் முடிவு சொல்லுவாங்க அவனுக்கு கூப்பிட முடியும் நான் கூப்பிட முடியும் என்னங்க நாங்கள் எங்களால் முடியாமல் சொல்லிட்டேன் தானே பேர் என்னதுக்கு திருப்பி காய்ச்சி கொடுக்குறீங்க வாங்க சரி நீ என்ன உமக்கு என்ன பிரச்சனை உமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உமக்கு என்ன வேலை இந்த பிள்ளைகளோட எல்லா பிரச்சனையும் முடிச்சு சும்மா தான் இருக்குது ஓ இன்னும் உங்களே என்ன பிரச்சனை உங்களோட பிள்ளைகள் நல்லா தான் இருக்கீங்க இந்த மனுஷன் இப்போ நித்திய பண்ணி கொண்டு வருது என்ன உங்களுக்கு மோல்கை பிரச்சனை வந்து தீரே எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறோம் இப்போ அவையில போய் நான் உதவி செய்யணும் கேட்கலாம் அவைய நான் தனித்தனியாக அவைக்கு 2 குடும்பம் இருக்கு இப்ப அவன் இங்க விசிட்டர்ஸ் ஆகிறது என்ன செய்ய போறான் இங்க வந்த சனமே வேலை வட்டியிலான கஷ்டப்படும் இந்த வந்த படியெல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க வேலை இல்லாம எத்தனையோ சனம் சாப்பிட கூட வசதியெல்லாம் இருக்குது சரி அப்ப இந்த நேரத்தில் அவன் என்ன செய்ய போறான் இனி வந்தா அவனுக்கு 2 காசு கொடுக்கணும் சப்போர்ட்டு காசு கொடுக்கணும் இதெல்லாம் என்னால செய்யலாதா அது மட்டுமே அவன் வந்து நல்லா இருந்தா பரவாயில்லைப்பா தம்பி இப்படி கதைக்காக நீங்க சொல்றாங்க உங்களோட பிள்ளைகள் கேட்கலையாங்க என்னடா எங்களோட பிள்ளைகளை கேட்கல எங்களோட பிள்ளைகளும் தொலைங்காலம் காட்டி அவங்க தங்களை கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு செய்யலாட்டி பேசாம இருங்கோக்கா சும்மா ஆக்களை போட்டு கரைச்சல் கொடுக்காதீங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னா செய்யுங்கோ எல்லாத்தையும் சும்மா மற்றவர்களை தொந்தரவு தம்பி நீ என்ன செய்ய போற அக்கா நான் அவனை 10 வருஷம் நினைச்சவான் ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு லவ் இருக்கு ஐயோ அந்த பிள்ளைய தனியாக விட்டு வரையலாம் சரியோ பரவாயில்ல கட்டாருக்கு போக போறேன் அடே கட்டாருக்கு போய் நான் செய்ய போறேன் இங்க வந்தாவே நல்லா படிச்சு பிடிச்சோம் நல்ல வேலை நடச்சுருந்தேன் பரவாயில்ல கட்டாருக்கு இங்கே கட்டாருக்கு போறான்னு அதுக்கெல்லாம் வேற செலவு செய்தாங்க கடையில் மற்ற கதையினாலும் தொடங்கிடுங்க சொல்லுங்க மிச்சதையாங்க அவன் இப்ப வச்சு வந்தா என்ன செய்யறது அப்ப நீங்கள் வச்சு பாய்க்கணும் எல்லாமே யோட முடியாது அப்ப நீங்களும் பார்க்க மாட்டேன்றீங்க அப்ப அவன் இங்க இப்ப வந்தீங்க நீங்க ஒரு முடிவை சொல்லு அவனை கூப்பிட முடியுமோ கூப்பிட முடியாதோ அக்கா கூப்பிடுறேன் என்ன பிரச்சனை இல்லை நான் கூப்பிட்டு விடுறேன் அந்த வேலை அது வேலையும் அவன் வீடு பிரச்சனை நீங்க பாப்பீங்களோ இருக்கிறோட எல்லாம் என்னாலே ஒரு பொறுப்பும் எடுக்க முடியாது என்னங்க சொல்றீங்க நீங்க தான் இந்த தொடர்ந்தா எங்கோட நீங்காச்சா நீ இப்ப என்ன மூட்டை கிளப்பாரு சரியோ இப்ப எனக்கு இந்த ஒரு பொறுப்பும் எடுக்க முடியாது அப்ப என்னண்டாக்கா நீங்க முந்தி தம்பி அம்மாவை ஸ்பான்சர் பண்ணலான்னு சொன்னீங்க சரி ஓமன்ட்டு சொன்னேன் கொடுங்கப்பா சும்மா இருங்கப்பா நான் கொஞ்சம் மக்களை கதை கொடுங்க என்னதான் கதையை நினைக்கிறது அக்கா இப்படிதான் தம்பியை அம்மா ஸ்பான்சர் பண்ண சொன்னீங்க சரி ஓமன்ட்டு ஸ்பான்சர் பண்ணினீங்க அதுக்கு ஸ்பான்சருக்கு 2 காசை தான் தம்பி தந்து பேருந்து டிக்கெட்டு
அரைவாசி காசு தாண்டிட்டு தான் சேர்ந்து அம்மா ஸ்பான்சர் பண்ணி கொடுத்து மாட்டீங்களே 3 தண்ணா 2 சூக்கைகளும் கொண்டு கட்டிங்க எல்லாம் வேண்டி ஸ்பான்சர் பண்ணா ஸ்பான்சர் பண்ணா எல்லாம் நான் இந்த மாதிரி கல்யாணம் உனக்கு பண்ணியோ நீ வீட்டுக்கு எல்லாம் வீடு திட்ட போறோம்னு சொல்லி உனக்கு காசு தெரியலையோ படிச்சுலாம் எல்லாம் அம்மாட்ட வெளியிலே தான் எடுத்து தந்தேன். இப்போ இந்த கல்வி ப்ரோக்ராம் போறதோ புரியல. இப்போ நான் கல்வி ப்ரோக்ராம் நிறைய ஒன்றுக்கிறேன் எல்லாம் சரியா போச்சுக்கோ. அக்கா அக்கா சரி மூடாவில் விட்டுட்டு இந்த கதையை விட்டு முன்னாடி பேர் வந்து இந்த வடிவா வெளியிட்டு வந்துருக்குறீங்க. வாங்க போட்டு பேர் வாங்கக்கா. வெளியிருக்கோ போ சும்மா ஆளையாளோ போட்டு இருக்கல. இவன் பாவம் சிவா கனடா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வாரிங்களோன்னு கேட்கறேன். கடைசி நாங்கள் அங்கே போனாலாவது எவ்வளோ கலடி சரங்கள் வந்து இருக்கோம் அதில் போய் பார்த்து கதைச்சிட்டு வருவோம். சரி வாங்க இந்த வயதில் இப்படி மேக்கப் பண்ணி வந்துருக்குன்னா போதானே தம்பி என்னக்கா இந்த வல்லனங்க இவன் பூமா ஒரே ஃபோன் எடுத்தபடி இவன் சுந்தர கூப்பிடுறபடி நீ என்னடா செய்ய போற? அக்கா கூப்பிடுறோன்னு பிரச்சனை இல்லை. அவனை கூப்பிட்டு விட்டா இப்ப அவனுக்கு நான் கூப்பிடுறேன் எனக்கு என்ன பிரச்சனை கூப்பிடுறேன் அவன் அது அவனை கூப்பிடுறேன் எனக்கு பிரச்சனை. சரி இந்த வேலை ஓடி வந்துருக்குங்க ப்ரோக்ராம்கள் இருந்து இவன் சுந்தரபடி கதைகள் தான் வந்தனா என்ன திருப்பி சுந்தரடி கொண்டு எங்களால் செய்ய முடியாமல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பேர் ஏன்னாக்கா எங்களை கூட கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. என்ன செய்ய போற? அக்கா அவனை இப்ப இங்க வந்து என்ன செய்ய போறான்னு சொல்லுவோம். இங்க விசிட்டர்ஸ்லாம் வருவான். வந்த உடனே அப்புறம் அவனை ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணுவான். அதுக்கு பிறகு பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு அப்ளை பண்ணுவான். இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 40,000 செலவாகும். என்னால அதுக்கு பொறுப்படுக்கிறாரா? சரி மற்றது அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்கு? டிரைவிங் மட்டும் தான் தெரியும். அது மட்டுமே இப்ப ஏதோ குடிக்காம பழகிட்டான். என்ன அந்த மேல யோசிக்கணும். குடிக்க பழகினா தான் எனக்கு இது வருது. வெளிநாட்டில் குடிக்கு நல்ல வசதி வேறங்கோ. கல்யாண வீட்டுக்கு குடி, செத்த வீட்டுக்கு குடி, புள்ள வந்தா குடி. ஆனால் ரெண்டு அங்கடிக்கு போனால் மிரக்கடி சாப்பாடு. இந்த மனுஷனும் தான் காருக்குள்ள போய் குடி. இங்கே குடிக்கு தான் நல்ல சந்தோஷம். மிரக்கடிக்கு குடிக்கிறான்னு சொல்லி காரத்தை கலக்கிய வச்சு சாட்டாளுங்க. எந்த இருந்தால் காரத்தை வச்சு அது ஜிஞ்சர் பேர் குடிக்கிறமே. சரி தம்பி நாங்கள் நாட்டில் பெரிய பிரச்சனை நடக்குதா எல்லாம் கேள்விப்படுகிறோம் தான். அதுக்காண்டி அவளை அப்படியே விட முடியாது. அவளுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். சரி நான் அவளுக்கு ஃபோன் பண்ண. சரி நாளைக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம்ல. இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வேறுங்கோ தேவைதான் என்ன நம்பருக்கு கிடைக்கிறேன். ஹலோ பூமா சொல்லுங்க. ஓ அண்ணி எப்படி இருக்கீங்க? ஓ இருக்கிறேன் பரவாயில்ல. இந்த நண்பனை கட்டிகள் இருக்கிறேன். நானும் அதுக்கு தான் எடுத்தேன். நான் என்ன அண்ணன் இருக்கிறேன். ஓ இங்கே இருக்கிறேன். அவருக்கு என்ன தோலை தூக்கி மேற்கூக்க பார்த்து குத்தி கொண்டு இருக்க வேண்டியானே இருக்கிறேன். ஜெயாக்கா வாரன்னு சொன்னவா வீட்டை வந்துட்டாவோ? ஓ அவன் மனைவி தான் இருக்கிறேன். அப்படி என்ன நீங்கள் கொஞ்சம் பொறுங்கோ. நான் ஸ்பீக்கர் ஃபோனில் போகிறேன். கதைங்க ஒன்றும் நேரமா இந்தாங்கப்பா கதைங்கோ. தங்கச்சி கதைக்கிறா. ஹலோ பூமா அண்ணன் எப்படி இருக்கீங்க? அண்ணன் இருக்கிற நீ எப்படி இருக்கிற? அண்ணன் யோசிச்சீங்களோ நான் சொன்ன விஷயத்தை பற்றி? ஓ பூமா எல்லாம் யோசிச்ச நான் தான். இப்போ என்னண்டா இப்போ இங்கே வாரது அவ்வளோ நல்லதில்லை. என்ன சொல்லுவா அப்போ 30-40 வருஷத்துக்கு முதல் நாங்கள் வரைக்கும் இருந்த மாதிரி இப்போ நாட்டு நிலைமை இல்லை. அப்போ இங்கே இல்லாமல் அதாவது பொதுவாக வாழ்க்கை செலவே ஏறிடுது. என்ன மற்றது எங்களுக்கு முந்தைய மாதிரி ஓடி ஆடி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாது. என்ன இங்கே வாங்க அண்ணன் எனக்கு மட்டும் இந்த வயது போகாமலே இருக்குது. ஏதோ கனடாவில் தான் விலை கூடிய மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. லோன்லையும் எல்லாருடைய ஜாமானும் விலை கூடிட்டு நீங்கள் 35 வருஷத்துக்கு முன்னே போகிறீங்க. உங்கள்கிட்ட என்ன வசதி கிடந்தது? இப்படி ஒருத்தருக்கும் ஒரு வசதியும் இருக்கே இல்லை. நானுமே கல்யாணம் கட்டையில அப்படி இருந்தேன். அப்பா எனக்கு சேர்த்து வச்ச நகைகள் எல்லாத்தையும் விற்று தானே உங்களை கனடாவுக்கு அனுப்பி வச்சது. நீங்கள் அனுப்பினீங்க தான். நீங்கள் 10 தந்தீங்க. நாங்கள் 10க்கு 20 தந்துட்டோம் தானே. சும்மா விட்டு வரையாங்க. அது சரி அண்ணி. நாங்கள் 10 தரைக்குள்ள எங்கள்கிட்ட 5% வழி இல்லாமல் இருந்தது. இருந்ததை விற்று தந்த நாங்கள். இப்போ உங்கள்கிட்ட நல்ல வசதி இருக்கு. அப்படி சொல்லாதீங்க பூமா. நீங்கள் நாங்கள் இருந்த மனுஷனோட வர்ற பாடு யாருக்கு தெரியும்? அப்படி சொல்லாதீங்க பூமா. அண்ணி நீங்கள் ஒன்றும் கலைக்க வேண்டாம்.
ரெண்டு வீட்டையும் சொல்ல முடியாம அந்த அம்மன் கோயில் வீதியிலேருந்து அழுது கொண்டு இருக்கீங்கல்ல, நான் தானே வந்து ரெண்டு வீட்டோடையும் கதைச்சு 2 பேர்கிட்டையும் அடிக்க வேண்டி உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வச்சது. அதெல்லாம் பார்த்துட்டீங்களா? நீ தலைகட்டாம இருந்திருந்தா எந்த கவலை கொஞ்சம் நல்ல போயிருக்கும். இப்போ 36 வருஷமா இல்லை கஷ்டப்பட்டு இருக்கேன். கஷ்டப்படுற சரி, அண்ணையும் தங்கச்சியும் சேர்ந்து என்னோட சண்டைக்கு வாங்கும். நான் சொல்ல வாரேன் என்னன்னு சொன்னா, இப்போ சுந்தர இப்போ விசிட்டிங் விசால இங்கே கூப்பிட்றது நல்லதில்லை. அதைத்தான் சொல்ல வந்தேன் நான். ஏனி அண்ணையும் தங்கச்சியும் என்னங்க அப்படி கேடுங்கோ, எனக்கு தெரியாத, நான் போகிறேன். போய் கேட்குதோ என்ன சொல்ல பாப்போம். இங்கே எவ்வளவோ சனம் வந்து எத்தனையோ கஷ்டப்பட்டு கொண்டு இத்தனை சனம் திரும்பி போயிட்டுது. அதுதான் யோசிக்கிறேன். வந்தா கஷ்டப்பட்டு வேலை செய்யத்தானே வேணும். இல்ல பூமா, இங்க எங்களை அவனை கூப்பிடுறோம் பிரச்சனை இல்லையா பாரு. அவனை கூப்பிட்டா அவன் வந்து அவன் தான் கஷ்டப்படுவான். என்ன அதுதான் நாங்க சொல்றோம். அண்ணே இப்ப முடிவா சொல்லுங்க, உங்களால கூப்பிட ஏழுமோ ஏலாதோ? பூமா கோவிக்காத, சரியோ? எனக்கு பிரச்சனை 7 மணி நாங்க செய்வோம் தானே பூமா. அக்கா அக்கா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பூமா, நான் அதான் யோசிக்கிறேன்னு. எனக்கு வயசு வந்துட்டு இப்போ என்னென்ன வேலை கூப்பிடுறது என்னக்கா சொல்றீங்க? நீங்களானே சொன்னீங்க உங்க 2 பொடிகளும் நல்ல வேலையில நல்லா இருக்கிறாங்க, ஒன்றுக்கு 2 கார் வச்சிருக்காங்க, ஒன்றுக்கு 2 வீடு வச்சிருக்காங்க. இப்ப கேட்டா ஒரு வசதியும் இல்லைன்னு சொல்றீங்களாக்கா? பூமா கதையை கேளுங்க. நாங்கள் சிலோனில் வளர்ந்த மாதிரி இப்போ இந்த பிள்ளைகள் அப்படி வளரையில. அதுகள் ஒரு பிரச்சனைக்கும் போகாமல் தாங்கள் ஒன்று தங்களோட குடும்பம் ஒன்று இருக்குதுகள். நான் எப்படி போய் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்க முடியும்? நீங்கள் ஒருத்தரும் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், சரியோ? இந்த ஸ்லோன் பக்கம் ஒருத்தரும் வந்துடாது. நான் தருவேன், நீ என்ன சொன்னாலும். இல்லை அங்கே வாரன், அங்கே நான் முஸ்லி அம்மனுக்கு கோயிலை புக் பண்ணு, இங்கே கருவாடு கறியை வேண்டி வை. அது இந்த கதையோடும் என்னோட வேண்டாம், சரியோ? என்னோட இனி ஒருத்தரும் ஃபோன் எடுக்கக்கூடாது. நாங்கள் வெறும் காசு அனுப்பாங்களே வாரம், வெறும் $1 அனுப்பித்தானே வாரம். நீங்கள் காசு அனுப்பிட்டு தான் வாரணுங்கள். நீங்கள் 3 லட்சம் ரூபாய் அனுப்பிட்டு நான் 3 லட்சம் சொல்லுவீங்கள். ஆனால் இங்கே வந்து 6 லட்சத்துக்கு எங்களுக்கு செலவு வச்சுட்டு போயிடுவீங்கள், சரியோ? இங்கே உள்ள இருக்கிற நாட்டு சாமான் எல்லாம் வீட்ட வேணும், எல்லா இடத்தையும் போக வேணும், விதவிதமாக சாப்பிட வேணும் வேண்டாம். உங்கள்கிட்ட வந்து நாங்கள் காசு போட்டுருக்கோம். எங்கள்கிட்ட ஏதோ கொஞ்சம் வசதி என்னோட ஒரு ஆண்டி கதைக்காம சும்மா இருங்க, நான் சொல்றதை கேளுப்போம். இனி வர வேண்டாம், சரியோ? ஹலோ பூமா தங்கச்சி அவள் வச்சுட்டாங்க. இஞ்சதே ஆக்கள் கொஞ்சம் ஜனங்கள் இருக்குதுகள். நான் எல்லாரையும் சொல்லியில வேறுங்கோ, கொஞ்சம் பேர் இங்கே வட்டிக்கு எடுக்கிறது காசு விசா கார்டில் அடிச்சு கொண்டு போகிறோம். அங்கே போய் அங்கே ஒரு காருக்கு ஒரு டிரைவரை வச்சு கொண்டு ஓடி திரிகினேன். தெரியலங்க ஓடி போட்டு இங்கே ஒரு அங்கே உள்ள பாவங்கள் என்ன நினைக்குதுகள். கனடாவில் எல்லாரும் கோடி கட்டி பறக்கின மட்டும் அங்கே அதே மாதிரி அவன் தங்கச்சியும் அங்கே இருந்து போட்டு ஓடி கொண்டு இருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நல்லதை தான் செய்யுது, ஆக்களை கூப்பிடுது. ஆனால் ஒன்று என்ன சொல்லுங்க, அதுகளுக்கு சரியான வீடுகளும் இல்லை, சரியான வேலையிலும் இல்லை. அதனால தான் இந்த சனம் எத்தனையோ பிரச்சனைக்கு இப்போ இருக்குது. என்ன இப்போ இந்த கவர்மெண்ட்டை கூட சொல்லிடலாம், முந்தி இருந்த மாதிரி இப்போ இந்த கவர்மெண்ட் இல்லை. என்ன செய்கிறது? கனேடியன் கவர்மெண்ட் கூப்பிடுது, வாங்கோ இங்கே இடம் இருக்குது, வாங்கோ வந்து. இது என்ன மாதிரி என்று சொன்னால் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி நடுவில் கொடுக்காத மாதிரி தான். இந்த ஜெயந்தி நாயக்கரண்ட குடும்பத்தில் எல்லா ஜனமும் அங்கே தான் இருக்குது. ஒருக்கார சண்முகம் அப்பாண்ட குடும்பத்தில் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் அங்கே தான் இருக்கிறோம். எங்களுடைய ஆக்களுக்கு தான் நாங்கள் ஒரு ஆக்களை கூப்பிட்டு விடுறோம். பேரைட்டில் மட்டும் 2 பெரிய லக்கேஜை கொண்டு வருவீங்கன்னா அது நிறைய போட்ட உடுப்பாக கொண்டு வருவீங்கன்னா வந்து போட்டு சொல்லுவீங்கன்னா இது நைக்கியில் பண்ணது, இது மைக்கேல் க்ரோஸில் பண்ணது, இது அங்கே பண்ணது, இது இங்கே பண்ணது, அங்கே வேண்டி கூட புதுசாக கொண்டு வாரீங்க. எல்லாத்தையும் பழசாக தான் கொண்டு வாரீங்க. குறைய இது ஒரு நாட்டாங்க எங்களுக்கு. இனிமேல் சொந்தமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஓகே, சேர்த்த வழி தான் பார்க்கணும். தேங்க்யூ. மீண்டும் கரகோஷங்கள் விசிட்டர்ஸ் வீசாவும் வேண்டாத பிரச்சனைகளும் எங்கள் நாடகத்தை ரசித்த மக்கள் அனைவருக்கும் நாங்கள் மிக்க நன்றியை கூறுகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் கைதட்டல்
for Guptan Samanthan, Prediki Muniswara Raja, Ajanta Karendra, and Jayanti Nagaswaran. மீண்டும் மகோல கரகோஷங்கள் பல அருமையான